ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காய் மசாலா செய்யலாம். நீங்கள் அதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா. ஸோ கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கணும். கத்திரிக்காவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் ஒரே ஒரு கட்டு போடணும். இந்த மாதிரி ஒரே ஒரு கட்டு மட்டும் போட்டால் போதும். கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு சென்டர் பார்த்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு உள்ளே நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே நம்ம மசாலா ஸ்டஃப் பண்ண போகிறோம். தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை முதல்ல கொஞ்சம் தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஒரு 1/4 மூடிக்கு கம்மியான தேங்காவை தூள் பண்ணியாச்சு. இந்த கப்பில் நான் ஒரு கப்பு போட்டிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு 7-8 பூண்டு பல். இது நீங்கள் தோல் உரிச்சு போட்டுக்கலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு கம்மியான மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தூளாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ஒரு சின்ன வெங்காயத்தை ரஃப்பாக அரைஞ்சி வச்சுக்கிறேன். இதையும் போட்டு இப்போ இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். எல்லாத்தையும் தூள் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் எடுத்து இந்த கத்திரிக்காய்க்குள்ளே இப்படி ஸ்டஃபிங் பண்ணி வைக்க வேண்டியதான். இது மாதிரி இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம வச்சுக்கலாம். எல்லாத்துலேயுமே உள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். எல்லாத்துலேயும் ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம். கடுகு வச்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் வச்சிடலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகட்டும். சுற்றி எல்லா பக்கமும் நல்லா கொஞ்சம் வதங்கணும். கத்திரிக்காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சு மீதியை இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ இதில் ஊற்றிடலாம். எல்லா இதையும் ஊற்றியாச்சு. இப்போ இந்த இதுலேயே நல்லா அந்த மசாலாவோட வாசனை, பச்சை வாசனை போய் அது நல்லா கொதிச்சு இந்த கத்திரிக்காய் வந்து அதோடு நல்லா வெந்து வரணும். அதோட நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போய் நல்லா இதாகி எண்ணெய் திரண்டு வந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், நல்லா தெரியும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஒரு கத்திரிக்காய் மசாலா ரெசிபி. இது நார்த் இந்தியன் டிஷ். இது நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த கிரேவி மாதிரி இருக்கிறத நீங்கள் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதை தொட்டுக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.